கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 20, 21, 22, 23 வசனங்களை வாசிப்போம். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கிறவர்களாய் இருந்தீர்கள். முதலாவது நாம் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தபோது நீதி நமக்கு விலக்கப்பட்டிருந்தது. அந்த நீதியை நாம் அனுபவிக்க முடியாமல், சுதந்திரித்து கொள்ள முடியாமல் நாம் கிடந்தோம். பிரியமானவர்களே, அடுத்த காரியத்தை பாருங்க. 21ஆம் வசனத்திலே, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, உங்களுக்கு அக்காலத்திலே உங்களுக்கு வெட்கமாக தோன்றின அந்த காரியங்களில் நீங்கள் நடந்து இருந்து என்ன பிரயோஜனத்தை நீங்கள் கண்டீர்கள் என்று சொன்னால் அது கடைசியிலே மரணத்தை குறிக்கிறது. யோசியுங்கள் நன்றாய். பாவத்தின் சம்பளம் மரணம். அடுத்த காரியம் பாருங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் பாவத்திற்கு அடிமைகள் இல்லை. நீதி உங்களுக்கு தூரத்திலே இல்லை. நீங்கள் தேவனுடைய நித்திய வாழ்வுக்கான அந்த நித்திய ஜீவனை நீங்கள் உடையவர்களாய் நீங்கள் காணப்பட்டு இருக்கிறீர்கள். 23ஆம் வசனத்தும் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எல்லாவற்றையும் சம்பாதித்து கொள்ளுங்கள், நல்லது. குடும்ப தேவைகளுக்கு நீங்கள் சம்பாதித்து கொள்ளுகிறது நல்லது. ஆனால் பாவத்தை மாத்திரம் நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம். அதனுடைய முடிவு என்ன என்று பார்க்கும் பொழுது அது தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. தேவனை நாம் தொழுது கொள்ள அது ஒரு தடை கற்களாய் நின்று கொண்டு இருக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய சந்நிதியிலே நம்மை சேரக்கூடாமல் அந்த பாவமானது தடுப்பு சுவராய் நின்று நம்மை படிப்படியாகவே அது நம்மை மரணத்திலே கொண்டு போய் விடும். கண்களினாலே பாவம், கரங்களினாலே பாவம், கால்களினாலே பாவம், சிந்தனையினாலே பாவம்,
இருதயத்திலே பாவம், முகம் மாத்திரம் சந்தோஷமாய் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது எல்லாமே பாவத்தின் விளைவு. அதனுடைய முடிவு மரணம். அப்படி பாவத்துக்குட்பட்டு மரித்தவர்களை கர்த்தர் நித்தியமாய் பிசாசுக்கென்று உண்டாக்கின அந்த எரிகிற நரகத்திலே அவர் விட்டு விடுவார். பிரியமானவர்களே, பாவத்திற்கு நாம் அடிமைகளாய் இருந்தது போதும். நன்றாய் கவனிங்க. 22ஆம் வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், அல்லேலூயா, தேவனுக்கு அடிமைகளாய் நீங்கள் காணப்படுவீர்கள். தேவனுடைய காரியங்களிலே நீங்கள் எப்பொழுதும் உங்களை முன்னிறுத்திக் கொள்வீர்கள் என்று சொன்னால், பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். பிரியமானவர்களே, பலன் முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். எப்பொழுது? தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கும் பொழுது. பரிசுத்தமாக்குதல், நித்திய ஜீவன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படி இல்லை என்று சொன்னால், நீங்கள் இன்னமும் பரிசுத்தப்படவில்லை என்று சொன்னால், தயவு செய்து இதே தருணம், இன்றைய நாளிலே உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அந்த நித்திய வாழ்விற்காக கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்று சொன்னால், என் அப்பன் இயேசு கிறிஸ்து உங்களை முற்றிலுமாய் அவருடைய இரத்தத்தினாலே உங்களை சுத்தப்படுத்துவார். நித்திய வாழ்வை கொடுப்பார், பரிசுத்தத்தை கொடுப்பார், நித்திய ஜீவனை கொடுப்பார், நிரந்தரமான வருமானத்தை கொடுப்பார், கடன் பிரச்சனையை மாற்றுவார். தொழிலிலே விழுந்து போனீர்களா, அந்த தொழிலை கர்த்தர் நிமிர்த்துவார். பிசினஸிலே தோய்ந்து போனீர்களா, அந்த தோய்விலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அப்பா, நாங்கள் முன்பு காலத்திலே பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தோம். ஆனால் ஆகையினாலே எங்களுக்கு ஆண்டவரே மரணத்தை நீர் நியமித்திருக்கிறீர். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பரிசுத்தத்தை அடைய, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.